மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜியோ, ஏர்டெல் இந்த ரெண்டு பேரை தாண்டி இங்க யாரும் நுழையவே முடியாது. ஏன்னா ஏசியாவே மிகப்பெரிய பணக்காரரான அம்பானியை தாண்டி இங்க டெலிகாம் செக்டார்ல ஒரு முடிவுகளை எடுக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் சர்வதேச அளவில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம். அந்த கதவுகளை உடைச்சு ஸ்பேஸ் எக்ஸ் கீழே போய் ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ள நுழைகிறாங்க. எலான் மாஸ்க் உடையது. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன எலான் மாஸ்க், ஏசியாவின் மிகப்பெரிய பணக்காரன அம்பானி, இந்த ரெண்டு பேருக்கு இடையே 2021 ஒரு மோதல் இருந்துச்சுன்னா அந்த மோதல் இதுல தான். ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு 2021 முயற்சி பண்ணாங்க. அப்ப ப்ரீ ஆர்டர் எடுத்தாங்க. ஆனா அந்த நேரத்துல டக்குன்னு அதை நிறுத்திட்டு நாங்க இந்தியாவுக்கு வர விரும்பல, இப்போதைக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்காது அப்படின்னாங்க. அது எதனால அப்படின்னா இங்க போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல அரசாங்கத்திட்ட இருந்து. அது அப்படி சொல்ல முடியாது. மறைமுகமா எல்லா பேரும் என்ன சொன்னாங்கன்னா இங்க அம்பானி, அதுக்கப்புறம் ஏர்டெல், இந்த ரெண்டு பேருக்கையான போட்டியை தாண்டி இன்னொரு நபர் உள்ள வராங்க இல்லையா, அது வேற ஒரு டெக்னாலஜி வகையாக அந்த போட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இதுதான் அந்த நேரத்தில் பேசப்பட்ட விஷயம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி முதல் நாள் ஏர்டெல் அறிவிக்கிறான், என்னன்னா நாங்க ஸ்டார்லிங்குடன் சேர்ந்து வேலை செய்ய போறோம், ஸ்டார்லிங்கான சர்வீஸை எங்களுடைய கஸ்டமர் கொடுக்க போறோம். அவன் அறிவிச்ச அடுத்த நாள் ஜியோ என்ன பண்றாங்கன்னா நாங்களும் கொடுக்க போறோம், எங்களுக்கு அவர் பார்ட்னர் தான். அப்ப ரெண்டு பேருமே பகா இருந்த இந்த ரெண்டு நபர்கள் இந்த 3 வருஷத்துல என்ன ஆச்சு திடீர்னு பார்ட்னர் ஆனாங்க அப்படின்னா அதெல்லாம் விஷயம். இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் வேற டாக்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எலான் மாஸ்க் அவர்களுடைய கார் நிறுவனமான டெஸ்லாவையும் அனுமதிக்கணும், இங்க ஸ்டார்லிங்கையும் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இந்தியா இருக்கு, வேற வழியே கிடையாது. எனவே அந்த கதவுகளை எலான் மாஸ்க் அவர்கள் உடைச்சார்னு சொல்ல முடியும். இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே சரணடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள ஸ்டார்லிங்க் வரதுனால என்ன விதமான பாதிப்புகளை உருவாக்கும், இல்ல என்ன விதமான நன்மை நடக்கும், இது ரெண்டு விதமா குழப்பி எல்லாரும் எழுதியிருக்காங்க. இதுல பலருமே ஸ்டார்லிங்க்னா என்னன்னே தெரியாம கூட எழுதுறவங்களா உண்டு. விஷயம் என்ன அப்படின்னா இது ஏர்டெல் ஜியோ மாதிரி கிடையாது. இவங்க எல்லாருமே டவர் வச்சு உங்களுக்கு மொபைல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதன் வழியாக டேட்டா, அதாவது ரேடியோ வேவ்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. ஆனா ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் பூமியை சுத்தி சுமார் 7000 சேட்டலைட் விட்டுருக்காங்க. அந்த 7000 சேட்டலைட் இருக்காங்க செயற்கைக்கோள் மூலமாக, அதன் வழியாக உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. எனவே இது ரெண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசம் எந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஃப்ளட், அதாவது பெரிய வெள்ளம் போகுது, இல்லாட்டி வெதர் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, பெரிய சூறாவளி வருது, இல்லை வேற ஏதோ காரணத்தினால சிக்கல் ஏற்படுது, இயற்கை சீற்றத்தினால இல்லை இயற்கையின் பேரிடர்னால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த டெலிகாம் கம்பெனி இருக்காங்களா இவங்க எல்லாரும் நிறுத்தி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேஷன்ஸ் அப்படி. ஆனா ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லையுமே ஸ்டார்லிங்க் வேலை பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு டவர் வச்சு வேலை பார்க்கல, அவங்க நேரம் சேட்டலைட் அக்சஸ் வச்சு வேலை பார்க்குறாங்க. எனவே இந்த பிரச்சனை முதலாவது அவங்களுக்கு கிடையாது. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் ஜியோவும் ஏர்டெலும் பயந்தாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சுமார் 94 கோடி பேர் மொபைலை பயன்படுத்துறாங்க. 94 கோடி பேர் பயன்படுத்துறதுல சுமார் 64% பேர் ரூரல் பகுதியை சேர்ந்தவங்க, அதாவது கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க. இந்த 64% பேர்ல ஒரு பெரும் பகுதியை கைப்பற்ற போறது ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இவங்க நகர்ப்புறங்களும் ஓரளவு கட்டமைப்பு வச்சிருக்காங்க, யாரு ஏர்டெலும் ஜியோவும். ஆனா கிராமப்புறங்களையும் ரூரல் பகுதியும் ரொம்ப ரூரலான பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் போதுமான அளவுக்கு அவங்க ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால போதுமான அளவுக்கு சர்வீஸ் கொடுக்கல. அது பெரிய அவங்க கண்டுக்கிறவும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் பெருசு கிடையாது. இதுவே சென்னைக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல 50 லட்சம் பேர் கிடைப்பாங்க, அவங்களுக்கு அப்படி கிடைக்காதனால அந்த இடத்த கண்டுக்கவே இல்லை. ஆனா ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்க மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சேட்டலைட் தான், நீ எங்கே வேணா இருந்துக்கோ, எந்த காட்டுக்குள்ள வேணா இருந்துக்கோ, இன்டர்நெட் அக்சஸ் உன்னால 100% பயன்படுத்த முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அல்ல இது மாறுது அது மாறுது, இந்த இடத்துல இவ்வளவு இருக்கு அந்த இடத்துல அவ்வளவு இருக்குன்னு சொல்ல தேவையில்லை, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு வாக்குறுதியோட உள்ள வராங்க. அந்த வாக்குறுதியோட நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 30 நாள் அந்த ரீஃபண்ட் பண்ண தயார். அந்த மாதிரி ப்ராமிசஸ் பண்ணி உள்ள இது ஸ்டார்லிங்க். எனவே எலான் மாஸ்க் அவருடைய இந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இவங்களை கலக்கவடைய செஞ்சது 2021. அதனால தடுத்து நிறுத்தப்பட்டாங்கன்றதான் மிக முக்கியமான விஷயம். ஆனா இப்ப உள்ள வரக்கூடிய எலான் மாஸ்க் அவர்கள் அவருடைய மார்க்கெட் மெட்ரோபாலிட்டன், அதாவது பெரிய பெரிய நகரங்கள் இருக்கோ இல்லையோ, ரூரல் பகுதிகளில் கிராமப்புறங்களை நோக்கி நகரும் அப்படின்றதுல எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. அதுல இந்த ஏர்டெல் ஜியோ இப்ப பார்ட்னரா மாதிரி என்ன செய்ய போறானுங்க அப்படின்னு கேட்டா அது உண்மையிலேயே தெளிவான வீடு இப்ப கிடைக்கல. ஆனா ஏதோ டீல் பேசப்படுது அப்படின்ற அளவுல மட்டும்தான் நமக்கு இப்ப தெரியுது. ஆனா அது எப்படி சர்வீஸ் ஸ்டார்லிங்கோட சேர்ந்து தரப்போறாங்கன்றது தெரியாது. ஆனா ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இதுதான். ஆனா என்ன மாதிரியான மாற்றம் உருவாகும், உண்மையிலே ஆரோக்கியமா ஏதாவது மாற்றம் உருவாகும் கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியமான மாற்றம் உருவாகும். இந்த மெட்ரோபாலிட்டன் பெரிய பெரிய சிட்டில இருந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் எதனால வருது அப்படின்னா இந்த சர்வீஸ் கிடைக்கிறதுனால. ரிமோட் ஏரியால பெரிய அளவில் நம்மளால வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது காரணம், அதாவது முக்கியமாக இந்த டெக்னாலஜி வைஸா, அதுவும் ஐடி நான் ஐடி இருக்கு, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கக்கூடிய பெரும்பாலான சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகட்டும், இல்லை ஆப்ரேஷன் செக்டர் ஆகட்டும், இல்லாட்டி டெவலப்பர்ஸ் ஆகட்டும்,
இவங்க எல்லாரும் மெட்ரோபாலிட்டன் நோக்கி நகர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி சர்வீஸ் ரூரல் பகுதிகளில் ஸ்லோவாக இருக்கிறதோ ஏதோ வகையில் அது திருப்திகரமாக இல்லைன்றனால. ஆனால் ஸ்டார்லிங் வந்துச்சுன்னா இந்த 64% ரூரல் பகுதிகளில் இந்த பிரச்சனையை தீர்வு காணும். அப்படி தீர்வு காணும் பட்சத்துலனா இங்கேருந்து பிரேசிலோ, இங்கேருந்து அமெரிக்காவோ, இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துலையோ உங்களால் எந்த தொய்வும் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். எனவே இது ரிமோட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, ரிமோட் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, இதை அதிகப்படுத்தும். அதன் வழியாக ரூரல் பகுதிகளில் நிச்சயம் இதனால பயன் கிடைக்கும்னா பயன் கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்னா, இப்படியா இன்டர்நெட் சர்வீசஸ் உடைய பரிணாம வளர்ச்சிகளை தீவிரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசியமாக சென்னையில் வந்து தான் வேலை தேடணும், அவசியமா பெங்களூர்ல வந்து தான் வேலை தேடணுன்ற நிலைமை மாறி, அவசியமா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணுன்ற நிலைமைலாம் மாறி, நீ இருக்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி அதுக்கான வசதிகளை உருவாக்கும் போது நாம அதற்கான ஏத்தாப்புல டெக்னாலஜிகள் அப்டேட் இருக்கு அதை வச்சுக்கிற அவசியம். அதற்கேற்றாப்புல நம்மளோட படிப்புடைய விஷயத்தை கூட்டுறது அவசியம். இப்போ இருக்கக்கூடிய படிப்புகள் பெரும்பாலும் ஒரு 10 வருஷம் பழமையானது வச்சுக்கோங்க. எல்லா காலேஜும் நடத்தக்கூடிய சிலபஸ் எல்லாம் 10 வருஷம் பழமையானது. என்னைய கேட்டீங்கன்னா ஒரு நான் ஐடியோ இல்லை ஐடியோ எதுல இருந்தாலும் சரி, கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமான படிப்பை கூடுதல் படிப்பாக சேர்த்து படிச்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ எல்லாருமே சாஃப்ட்வேர் கொடுக்குறது கிடையாது. பெரும்பாலானவே சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸாவோ எப்படியோ எல்லாமே ஆன்லைன் பேஸ் பண்ணி வந்துச்சு வச்சுக்கோங்க. எனவே கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் படிக்க வேண்டியது அவசியம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஒரு இ-காமர்ஸ் சைட் நடத்துறாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய சர்வர்ஸ் வச்சு நடத்துறாங்க, பெரிய பெரிய டேட்டா சென்டர் வச்சு நடத்துறாங்க. ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பி நான் சேர் விற்க போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதிகப்படியான கிளைண்ட் வந்தான்னு வச்சுக்கோங்க, என் வெப்சைட் உட்காந்துரும். ஆனால் அந்த நேரங்களில் எனக்கு போதுமான அளவுக்கு சர்வர் சப்போர்ட் பண்ணி டேட்டா சென்டர் சப்போர்ட் பண்ணி என்னுடைய வெப்சைட்டும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியே ஒரு எந்தவித டிராஃபிக் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய டேட்டா சென்டர் இல்லையா, அது சம்பந்தமான ஸ்ட்ரக்சர் இல்லையா, அதை இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக என்னால் பயன்படுத்த முடியும். எனவே ஒரு அமேசான் மாதிரியோ ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ தளங்களை உருவாக்குறது இன்னைக்கு எளிமையாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிலைமை கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிலை கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் கிளவுட் கம்ப்யூட்டிங். எனவே கிளவுட் சம்பந்தப்பட்ட சர்வீசஸ் அது எப்படியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நீ ப்ரோக்ராமிங் படிக்காம போங்க, அது உங்களோட தனிப்பட்ட ஆர்வம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ப்ரோக்ராமிங் படித்தாலுமே கூடுதலாக கிளவுட சம்பந்தமாக படிச்சுக்க வேண்டியது அவசியம். ப்ரோக்ராமே விருப்பம் இல்லைனாலும் கிளவுட தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கிளவுட பொறுத்த வரைக்கும் ஒன்று டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை ஆப்ரேஷனல் செக்டரில் வேலை வாங்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த கிளவுட் சம்பந்தப்பட்ட படிப்புன்றது அவசியமான ஒன்றா இருக்கும். சரி, இப்போ கிளவுட் ரொம்ப முக்கியம் தெரியுது, இதனுடைய வளர்ச்சி இருக்க போகுதுன்னு தெரியுது, இதுக்கான எதிர்காலம் இருக்குன்னு தெரியுது. அப்போ எங்கே படிக்கிறது? அதற்கு நான் பரிந்துரை பண்ணுறது வந்து இகாஸ்ட் க்ளவுட். இகாஸ்ட் க்ளவுட்ன்றது யூகே பேஸ்டு கம்பெனி. அவங்க இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அங்கே வந்து 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே சும்மா 35,000 ரூபாய்க்கு நடத்துகிறாங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் போனேன்னு வச்சுக்கோங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் மைக்ரோசாஃப்டுடைய கிளவுட்ஸ், அதுக்கு ஒரு அமேசானோட AWS, கூகுளுடைய கூகுள் கிளவுட்ஸ், இந்த 3 சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, டெவாப்ஸும் நடத்துகிறாங்க. அதாவது ஆப்ரேஷனல் டெவலப்பர் ரெண்டையும் சேர்த்து படிக்க வேண்டிய டெவாப்ஸ்னு ஒரு தனி கோர்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து நடத்துகிறாங்க. இது மட்டும்தான் அவங்க நடத்துகிறாங்க. கண்டதுகள் இது எல்லாத்தையும் வச்சு நடத்துறதில்ல. C# ஆரம்பிச்சு ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாத்தையும் நடத்துவாங்க எல்லாருமே. அது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம். ஏன் இகாஸ்ட் க்ளவுட் முக்கியன்றதுக்கு, ஏன்னா எல்லா கோர்ஸுக்கும் இவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க, ஒரு சிலபஸ் ஒன்று வச்சுருவாங்க, ப்ரெசன்டேஷன் வச்சுருவாங்க, அதை போட்டு காமிச்சு முடிச்சு விட்ருவாங்க. இப்படியா இருக்கிறது நல்லதில்லை. ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பிரச்சனை தான். இகாஸ்ட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்சஸில் சிலபஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க டெவலப்பராக இருப்பான், நான் ஐடியாக இருப்பான், இல்லாட்டி ஸ்டூடெண்டாக இருப்பான், யாரோ வேணா இருக்கலாம். கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான சிலபஸ்ன்றது வேற, ஆல்ரெடி ப்ரோக்ராமில் இருக்கான், கம்பெனியில் 5 வருஷம் வளர்த்துருக்கான், அப்ஸ்கில்காக படிக்கிறவன் வேற, இன்னொரு பக்கம் நான் ஐடிலேருந்து ஐடிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர் வேற. இவங்க எல்லா பேருக்கும் ஒரே சிலபஸ் வைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல அவங்களுக்கான சிலபஸை தயாரித்து அதற்கேற்றாப்புல நடத்த விரும்புகிறாங்க. எனவே இது இகாஸ்ட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் மற்ற நபரோட வித்தியாசப்பட்டிருக்கு. அதனால தான் நான் இகாஸ்ட் க்ளவுட முக்கியமாக இந்த விஷயத்துக்கு பரிந்துரை பண்ணுவேன். அதாவது ஆன்லைன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி இகாஸ்ட் க்ளவுட் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பிபிடி வச்சு நடத்துறது கிடையாது, அதாவது பிபிடி வச்சு ஒட்டுறதும் முடிச்சு விடுறது கிடையாது. பெரும்பாலும் ஆன்லைன் கோர்ஸில் அதை வச்சு முடிச்சு விட்டுருவேன். இவங்க லெக்சரிங் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஒயிட் போர்டை வச்சு நீங்கள் நடத்தினா மட்டும்தான். நானும் கிளாஸ் ரூம் போனதுனால சொல்கிறேன், அந்த போர்டுக்கு இருக்கிற மதிமை இருக்கு, அது மற்ற எதுக்கும் வரவே வராது. எனவே அதை வச்சு நடத்தக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது அவசியமானது, அது அவங்க பண்ணுறாங்க. எனவே மேலும் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்மந்தப்பட்ட டெவாப்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் விவரங்கள், அந்த கோர்ஸை பற்றியான ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதில் ஏதாவது எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போங்க, அவங்கள்ட்ட கேள்வியை கேளுங்க. 3 நாள் 4 நாள் ஃப்ரீயாக உங்களுக்கு கோர்ஸ் சொல்லித்தரதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதோட சேர்த்து மிக முக்கியமானது, நீங்கள் ஏன் சேனல் வழியாக வந்தால் சொல்லுங்கள், 30 நாள் என்னால் சரியாக திருப்திகரமாக இல்லைன்னா அவங்க மணியை ரீஃபண்ட் பண்ணவும் தயார். எனவே இந்த அளவுக்கு ப்ராமிஸோட ஒருத்தவங்க வரும்போது என்னன்னு முயற்சி பண்ணி பார்க்குறது நல்லது. இந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை இருக்காங்களே அவங்களுக்கு இதை பரிந்துரை பண்ணும். இப்போ மீண்டும் இந்த டெலிகாம் செக்டாருக்குள்ள வருவோம், அதாவது ஸ்டார்லிங்க் உள்ள விளைய போகிறாங்களே, இதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம். ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, இது எல்லாம் அதிகரிக்கும். ரூரல் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
இவங்க அங்கேயே உட்காந்து வேலை பார்க்க முடியும். இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சென்னையிலேயே எல்லா நிறுவனம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. விழுப்புரம் பக்கத்தில் கிடையாது, ஏதாவது கிராமத்துலேயும் ஒரு நிறுவனம் உட்காரலாம். ஏன்னா அந்த சர்வீஸ் பக்காவாக கிடைக்கும். ஆனால் இதுல இருந்து ஒரு மிக முக்கியமான சேலஞ்ச் ஒன்று எலான் மாஸ்க் அவர்களுக்கு அந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளையும் எடுத்தீங்கன்னா யார் சீப்பாக, அதாவது ரொம்ப குறைவான விலையில் இன்டர்நெட்டை கொடுக்குறான்னா அது இந்தியா தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா, இஸ்ரேல், இத்தாலி இந்த 3 ஒரே இடத்துல இருக்கும். இஸ்ரேல் இந்தியா ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் எந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு சீப்பாக இந்தியா கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும் இன்டர்நெட் பயன்படுத்துன்றதுக்காக. அதனால மாதம் 250 ரூபா வரைக்கும் இவங்க செலவு பண்ணி ஏறக்குறைய மக்கள் வந்து 250 ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்க இந்த இன்டர்நெட்டுக்காக அப்படின்னு தெரிய வருது. ஆனா மாதம் சுமார் 10,900 ரூபா வசூல் பண்ணக்கூடிய ஸ்டார்லிங்க் 250 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கு. இந்த கஸ்டமர் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதே நேரம் மார்க்கெட் பெருசு. இது வரைக்கும் சுமார் 50 லட்சம் பேர் தன்னுடைய வாடிக்கையாளர் வச்சுக்கூடிய ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ள வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 50 லட்சம் வச்சிருக்குது. அந்த 50 லட்சம் அப்படியே 5 கோடியா மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்தியாவுடைய மார்க்கெட் அவ்வளோ பெருசு. அவள் 10,000லேருந்து அதனுடைய விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விலை குறைப்பு அது எப்படியா செயல்படுத்த போறாங்க இதுதான் காத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்டார்லிங்க் வந்து வேற எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த எந்த விஷயம் தெரியாம சில என்ன சொல்லணும்னா நாட்டுக்குள்ள அந்நிய நிறுவனங்களை வர வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, அப்படியாக்க இப்படியாக பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு தொழில் இருக்குது, ஒரு துறை இருக்குன்னா அதில் போட்டின்னு ஒன்று நடந்தே ஆகும். அந்த போட்டி இருந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல அது வளர்ச்சி அடையும். போட்டியில் புதிதாக பங்கேற்கக்கூடிய நபர்கள் புதிய டெக்னாலஜியோட வரான்னு வச்சுக்கோங்க, அது இன்னமும் நல்லது. ஜியோ வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எல்டிஇ அந்த சப்போர்ட் கொடுத்தா இல்லையா, அந்த டெக்னாலஜியோட வரும்போது 2G இல்லை, அது 3G இல்லை, நேராக 4G உள்ள வளர்ந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த ஸ்பெக்ட்ரம் வாங்காமல். ஏன்னா டெக்னாலஜிக்கல் போட்டி உருவாகும். ஆனால் ஒரு 1000 கோடி 2000 கோடி சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி உருவாக்கி உள்ள வரும். எனவே அந்த டெக்னாலஜிக்கல் போட்டின்றது அவசியம். இந்த ஸ்டார்லிங்கை 2 வருஷத்துக்கு அப்புறம் விட்டா கூட இது என்னைக்காவது விட்டாக வேண்டியது அவசியம். அப்போதான் இங்கே தொழில் போட்டி உருவாகும். அதில் ஸ்டார்லிங்க் மட்டும்தான் இதில் போட்டியாக இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒன் வெப்னு நினைக்கிறேன். அது அமேசான் ஆல்ரெடி 3500 சேட்டலைட்டை நிறுவிறாங்க. இது எல்லா சேட்டலைட்டுமே லியோண்டுவாங்க, அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றும். எனவே இந்த சேட்டலைட் அனுப்பி இதில் போட்டியில் குதிக்கிறதுக்கு மற்ற நிறுவனம் தயாராக இருக்காங்க. எனவே ஸ்டார்லிங்க் இப்போதைக்கு அவங்க முக்கியமான பிளேயர், பெரிய பிளேயரும் அவங்க ஒருத்தவங்க தான். எனவே இந்தியாவுடைய டெலிகாம் செக்டாரில் ஏர்டெல், ஜியோ மற்ற நிறுவனங்களுக்கு வழக்கமாக கொடுத்துருந்தாங்களே, இதுலேருந்து வேறுபட்டு ஒரு புதிய டெக்னாலஜியோட ஸ்டார்லிங்க் உள்ள வருது. ஒரு முக்கியமான கதவை உடச்சு தான் உள்ள வராங்க. இது நிச்சயமா ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சிட்டியில் இருக்க பயன்படுறாங்க இல்லையோ, ரூரல் பகுதியில் நிச்சயம் பயன்படுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடைய லேட்டன்சி குறைவு. அதாவது நீங்கள் போட்ட ஸ்பீட் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த லேட்டன்சி ஸ்பீட் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த லேட்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டேட்டா போகக்கூடிய வேகம் இருக்குல்ல, அது எடுத்துக்கிற நேரம் இருக்குல்ல, அதான் லேட்டன்சி. அது குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் டேட்டா கொடுத்தா கூட அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி வச்சுக்கோங்க, 5G வச்சுருப்பீங்க, ஸ்பீடும் நல்லாயிருக்கும், ஆனால் வீடியோ கால் பண்ணி வச்சுக்கோங்க மங்களாக இருக்கும், டக்குன்னு தட்டி வரும். அது காரணம் இந்த லேட்டன்சி ஸ்பீடு. இது ஒழுங்காக இருந்து வச்சுக்கோங்க, எல்லா படம் இந்த ஸ்ட்ரீமிங் ஒழுங்காக இருக்கும். மிக முக்கியமாக கேமிங் செக்டர்லேருந்து வீடியோ கால் வரைக்கும் எல்லாமே உருப்படியாக நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில் ஆவரேஜாக இருக்கக்கூடிய இந்த ஜியோ அண்ட் ஏர்டெலை விட தன்னுடைய லேட்டன்சி மிக மிக குறைவுன்னு ஸ்டார்லிங்க் போட்டு உள்ள நுழைகிறாங்க. எனவே இதுக்கு வரவேற்பு நிச்சயம் இருக்கும். அந்த வேலை இந்த டெலிகாம் கம்பெனியுடைய வளர்ச்சி இருக்குல்லையா, அது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குது. அது கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் மிக முக்கியமாக பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கு தேவையான கிளவுட் சம்பந்தப்பட்ட படிப்புகளை வழங்கக்கூடிய இகாஸ் கிளவுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த இகாஸ் கிளவுட் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க ஆன்லைன் மூலமா அப்படின்ற விஷயமும் அது மற்ற விவரங்கள் நீ என்கொயரி பண்ணுறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பின்தொடர்ந்து கேளுங்க. நன்றி.